ஜபாயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். நாம் தமிழர் கட்சியின் மிக முக்கிய பொறுப்பாளர் காளியம்மாள். அவங்கள சம்மந்தப்பட்டு இப்போ சமீபத்தில் பல்வேறு சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. அது குறித்து நம்ம இன்னைக்கு பிரியகுமார் அவர்கள்ட்ட சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பிரதர் வணக்கம். வணக்கம் பரத். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். என்ன பிரதர் நடக்குது நாம் தமிழர் கட்சியில்? காளியம்மாள் அப்படின்ற ஒரு நபர், ஒரு கள போராளி, இனிமேல் நாம் தமிழர் கட்சியில் தொடருவாங்களா மாட்டாங்களா? இனிமேல் நாம் தமிழர் கட்சியில் தொடருவாங்களா அப்படின்ட்டு இந்த கேள்வி நிறைய பேர், இது நீங்க ஊடகத்துல உட்காந்து கேட்குறீங்க, இதை தனிப்பட்ட முறையில பல பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையில் சொல்ல போனா நான் எடுக்காம பல அழைப்புகளை தவிர்த்துட்டு இருக்கிறேன். நான் கட்சியில இல்லை, ஆனா எனக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சிருக்குமா, நான் ஏதாச்சும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. முதல் விஷயம், இனிமேல் அவர்கள் தொடருவார்களா அப்படின்ற கேள்விக்கு நான் 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த பதில் தான். அந்த ஆடியோ சர்ச்சைகள் வந்தப்ப அண்ணன் சிவசங்கரன் காளியம்மாள் அவர்கள் பற்றி பேசியதாக அந்த நேரத்தில் நான் சொன்னேன், ஒரு 6 மாசம் அப்படியே அமைதியா பாருங்க, உடனே எல்லாம் இதுக்கு பதில் தெரியாது. அவங்க நாம் தமிழர் மேடைகள்ல நிகழ்வுகள்ல தொடர்ச்சியாக அவங்களை பார்க்க முடியுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடர்றாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, அவங்களுடைய ஆப்சன்ஸ் நீங்க அதிகமா பாக்குறீங்க அப்படின்னா அது ஏதோ அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, தொடர்வதற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப அந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அவங்கள நம்ம பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பெரும்பாலும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஒரு ஒரு அழைப்பிதழ் வருது. அந்த அழைப்பிதழ்ல காளியம்மாளுடைய பெயர் கீழே அவங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அப்படின்ற மாதிரி போடாம சமூக செயற்பாட்டாளர்னு மட்டும் போட்டிருந்தது. அது ஒரு சர்ச்சையாக பரவ ஆரம்பிக்குது. அதை எடுத்து விவாதங்கள் உருவாகுது, செய்திகள் நிறைய போடுறாங்க. காளியம்மாள் அவர்கள்கிட்ட விளக்கம் கேட்கறாங்க. அவங்க ஒரு முடிவை நான் அறிவிப்பேன் அப்படின்னு மட்டும் ஒரு பொதுவான ஒரு பதில் சொல்றாங்க. அடுத்து அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட அதை பத்தி பிரஸ் மீட்ல கேட்கும்போது அது தங்கச்சியுடைய விருப்பம், அவர்கள் இருந்தாங்க, பயணிச்சாங்க, அவங்க போறதா இருந்தாலும் போட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதே போல தொடர்ச்சியாக வெளியேறுகிறார்களே என்ற கேள்விக்கு இது கலையுதிர் காலம், இலையுதிர் காலம் மாதிரி இது கலையுதிர் காலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நீங்களும் அரசியல் எல்லாம் கவனிச்சுட்டு வரீங்கல்ல, சொல்லுங்களேன், நீடிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது? அதாவது இதுக்கு மேலே நாம் தமிழர் கட்சியில அவங்க பயணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் நாம் தமிழர் கட்சி சைட்ல இருந்தும் சரி, அவங்க சைட்ல இருந்தும் சரி, அப்படியான ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி, வாய்ப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா என்ன? இல்ல, அந்த ஸ்பேஸ் கட்சிக்குள்ள இருக்கிற நபர்களோ இல்ல காளியம்மாள் அக்காவோ தான் முடிவு எடுக்கணும். ஆனா ஒரு விஷயம் நான் கவனிச்ச செய்தி ஊடகங்கள், அந்த அழைப்பிதழ் வந்தது இல்ல, அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு கால் பண்ணி கேட்டாங்க. அப்ப அவங்கன்னு சொல்லிட்டாங்க, நான் நாம் தமிழர் கட்சி இல்ல, பட் நான் நாம் தமிழர் கட்சி சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்கும்போது அவங்க தான் சொன்னாங்கன்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிடுறாங்க. மேபி இல்லைன்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேல பயணிக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது பரத். இதுக்கு காரணம் அது அண்ணன் அக்கா, அவங்க 2 பேருமே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளையவர்களை விட மூத்தவர்கள். அவர்களுக்குள்ளான அவர்கள் சம்பந்தப்பட்ட கட்சி சம்பந்தப்பட்ட விவகாரம், அதில் பல கட்ட முயற்சிகள் நடந்திருக்கலாம், மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், அதுக்கப்புறம் பல பேர் தலையிட்டு அதை சரி செய்ய முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனாலுமே கூட அது ஒரு புள்ளியில இணையாம அது அப்படி அப்படியே போயிட்டு இருந்திருக்கலாம். ஒரு கட்டத்துல அது அப்படியே சரி ஆகாதுன்ற மனநிலைக்கு வந்திருக்கலாம். இதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்குதான் இது ஊடகங்கள்ல பேசப்படுற செய்தியா இருக்குது. ஆனா ஒரு கிட்டத்தட்ட சில வாரங்களுக்கு அல்லது சில மாதங்களுக்கு முன்பாகவே மென்டலி நாம் தமிழர் கட்சி ப்ரிப்பேர்டு, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஓகே, இனிமேல் இது இல்லை, இவர்களுடைய பயணம் நம்மளுடைய கட்சியில இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவங்களும், அதே போல இனிமேல் நாம் தமிழர் கட்சியில் நம்ம பயணம் இருக்க போறதில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில அக்கா காளியம்மாள் அவர்களும் வந்திருப்பார்கள் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதோடைய சமீட்சைகள் தான் நான் நிறைய பார்த்தேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காலகட்டத்தில இருந்தே நான் பார்த்தேன். கரெக்டா வாட்ச் பண்றவங்களுக்கு அது புரியும், சரியா? அதனால இதை நான் இப்படிதான் பாக்குறேன். அடுத்து என்ன? ரெண்டாவது நான் என்ன கேட்க போறேன் உங்களுக்கே தெரியும், பட் நானே கேட்டுறேனே. பல செய்தி ஊடகங்கள், அதுவும் குறிப்பா நக்கீரன் மாதிரியான பிரபல ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் காளியம்மாள் அவர்கள் திமுகவுடைய மிக முக்கிய அமைச்சரோட மேடையில் ஏறிட்டாங்க, திமுகவுடைய பேரம் பேசிட்டாங்க, அவங்க திமுக இணைய போறாங்க அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. இந்த கட்டமைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவில் அக்கா காளியம்மாள் இணைகிறாரா, இதுதான் அடுத்த டாபிக். இது ஒரு செய்தியா பரவுது. அதாவது ஒரு அவதூறு செய்தியா, பொய் செய்தியா அப்படிங்கறதுல மொத்த செய்தியா பரவுது. இந்த செய்தி பரவ ஆரம்பிச்ச உடனே நிறைய கருத்துகள் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அது என்னமோ நடக்க போற மாதிரி ஆரம்பிச்சு, எப்படி இத்தனை காலம் திமுகவை விமர்சித்து விட்டு, இப்படி திராவிடத்தை கடுமையாக எதிர்த்து விட்டு திமுக கிட்ட போய் சேர்றதுங்கிறது எப்படிங்க, இது துரோகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியே சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதோ விவாதங்க அதை சுத்தி. ஆனால் நான் புரிந்து கொண்ட வகையில் அல்லது நான் கேள்விப்பட்ட வரையில், என் அறிவுக்கு எட்டிய வரையில் நான் சொல்றேன், அவங்க திமுகவில் போய் இணையறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்னு தான் இந்த நொடி வரைக்கும் நான் நம்புறேன். எதையுமே நம்ம 100% அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்லிட்டு நாளைக்கு முன்ன பின்ன பல்ப் வாங்கிடக்கூடாது. அதனால 99.99 விழுக்காடு அவங்க திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான்
என்னுடைய புரிதலாக இருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சியில் இனிமேல் நீடிக்க வாய்ப்பே இல்லையான்னு நீங்க கேட்டீங்கல்ல, அதையும் நான் 99% வச்சிடுறேன். சரியா? லாஸ்ட் மினிட் மிராக்கிள் கூட ஏதாச்சும் நடக்கலாம் இல்லையா? மிக முக்கியமானவர்கள் தலையிட்டு அது சரி செய்ய கூட நினைக்கலாம் இல்லையா? அதனால இப்படிதான் தெரியுது, போற போக பார்த்தா இப்படிதான் தெரியுது. ஆனா திமுகவில் அவர்கள் இணைய மாட்டார்கள் அப்படிங்கிறது அது என்னமோ எனக்கு உறுதியா ஒரு உள்ளுணர்வாக இருக்குது. கண்டிப்பா. ஏன்னா அந்த முடிவு அவங்க தான் சொல்லணும். பட் நீங்க பதிவு பண்ணும்போது விஷயம் சொன்னீங்கல்ல, திமுகவில் போய் இணைகிறார்களா அப்படின்னு ஒரு செய்தி வந்த உடனே இங்க துரோகம்ன்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னு. இப்போ என் கேள்வி அதுதான். காளியம்மாள் போன்ற நபர்கள் தமிழ் தேசியத்துல மிக முக்கிய தளத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இவங்க மாதிரி பல பேர் நாம் தமிழ் கட்சியில போயிருக்காங்க. எல்லாரையுமே நம்ம துரோகம்ன்ற ஒரு முத்திரையை குத்தி அவங்கள வழி அனுப்புறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, திமுகவில் போய் இணைந்தால் அது கிட்டத்தட்ட நான் துரோகமாகத்தான் நானே பார்ப்பேன். ஏன் அப்படின்னா திமுக இன்னைக்கு உண்மையிலேயே தீய சக்தி. இன்னைக்கு இல்ல, அது என்னைக்கும் தீய சக்தி. இன்னைக்கு தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழல்ல திமுகவை வலுப்படுத்துறதுக்காக ஒருத்தர் அதிமுகல இருந்தோ நாம் தமிழர்ல இருந்தோ எந்த கட்சியில இருந்தோ திமுகவுக்கு போறாங்கன்னா உண்மையிலேயே அவங்க அந்த கட்சிக்கு துரோகம் பண்றாங்களோ இல்லையோ இந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்றத நான் அடித்து சொல்லுவேன். அதனால அதை நான் அப்படிதான் பார்ப்பேன். ஆனா கட்சியிலேருந்து வெளியேறாங்க ஒருத்தங்க, இது நான் ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்ல, அக்கா காளியம்மாள் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல, அதை அப்படி தூக்கி ஓரம் வச்சிருவாங்க. பொதுவாகவே கட்சியில நீண்ட காலம் பயணித்து விட்டு அவர்களுடைய பங்களிப்பெல்லாம் செலுத்தி விட்டு ஏதோ ஒரு நிர்வாக சிக்கல், முரண், மன வருத்தம் அப்படின்ற காரணத்தை விலகிறாங்க அப்படின்னா அந்த யாரையுமே துரோகி அப்படின்னு சொல்றத நான் தனிப்பட்ட முறையில் நான் விரும்பல. ஏன்னா காயினுக்கு ஏற்கனவே ஒரு பெட்டியில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு காயினுடைய ஒரு சைடு தான் நம்ம பார்க்குறோம், இன்னொரு சைடும் இருக்கும். அந்த சைடுக்கான நியாயங்களும் எவ்வளவோ அவங்க மனசுக்குள்ள புதைஞ்சு கிடக்கும். அதனால அப்படி சொல்ல வேணாம், வழி அனுப்பி வைப்போம். அது ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் ஸ்மூத்தான ஒரு வழி அனுப்புதலாக இருக்கட்டும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன், அப்படி போறவங்களும் எமோஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இங்க இருக்கு பரத். அதை நான் மதிக்கிறேன் தான். அவங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு ஆற்றாம இருக்கும், ஏதாச்சும் போய் பேசி கொட்டி தீர்த்தரலாம். யாரா அது கலைஞர் டிவி, நீ இருந்தாலும் பரவாயில்ல, வாடா கேமரா எடுத்து வேடா, ஆதங்கத்தெல்லாம் கொட்டிடுறேன் இருக்கும் தான். பட் அது அவ்வளவு முதிர்ச்சி இல்லைன்னு நான் பாக்குறேன். விஜய் சேதுபதி சொல்றதுதான் மாஸ்டர் படத்துல, எமோஷனா வரலாம் எதுக்குடா சண்டைக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அதீத எமோஷன் அப்படிங்கிறது, அதீதபடியான உணர்ச்சி வசப்படுதல், அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் உடனடியாக போய் கொட்டிடுதல் அப்படிங்கிற இந்த விஷயம் அரசியல்வாதிக்கு அழகல்ல. அரசியல் என்பது அரசியலில் உணர்ச்சிகளுக்கு இடம் அல்ல. முழுக்க முழுக்க கால்குலேஷன்ஸ் பேஸ்டு தான் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ நீங்க ஒரு கட்சியிலிருந்து வெளியேறீங்கன்னா கூட நீங்க கால்குலேட்டிவா எதை பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க. உங்களுடைய அடுத்த கட்ட பயணம் பத்தியோ எதை பத்தி வேணாலும், பட் கால்குலேட்டிவா பண்ணுங்க, கொஞ்சம் மெச்சூர்டா பண்ணுங்க, எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ண கத்துக்காங்க. நான் ஏன்னா நீ சின்ன பையன் உட்காந்து அட்வைஸ் பண்றேன், நீ எல்லாம் எமோஷனே ஆக மாட்டேன்ட்டு அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால அரசியலில் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம வேணா அப்படி சொல்லிக்கலாமே தவிர எங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே கால்குலேஷன் தான், எமோஷன் இல்லை. கண்டிப்பா திமுக எப்போதும் தமிழர்களுக்கு துரோகம் செய்த கட்சி தான், இப்பவும் துரோகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ் தேசிய தளத்துக்கு மிக நெருக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தளம்னு பார்த்தோம்னா, மாற்று கட்சின்னு பார்த்தோம்னா அது டிவிக்கே தான். ஏன்னா அவங்களும் தமிழ் தேசியன்ற ஒரு சித்தாந்தத்தை கையில ஒரு கண்ணை தான் சொல்றேன். அந்த ஒரு கண்ணை அவங்க தன்னுடைய பாக்கெட்ல எடுத்து சுத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை டிவிக்கேல போயிட்டு காளியம்மாள் அவர்கள் போய் இணைஞ்சு இல்ல அப்படியும் ஒரு செய்தி பரவிட்டு வருது பரத். நான் எப்படி பாக்குறேன்னா அது வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இதை பாக்குறேன். ஏன்னா திமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த மாதிரியான கட்சிகளுக்கு அவங்க ஆப்ஷன்ல கூட யோசிக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அதிமுக, தாவேகா இந்த மாதிரியான ஒரு இது இருந்திருக்கலாம். அவங்க சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணிருக்கலாம், இவங்க சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணிருக்கலாம், ஏதாச்சும் நடந்திருக்கலாம். அதுலயும் கூட இறுதி முடிவாக எதுக்கு நம்ம ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்து ஆட்சியில் இருந்து ஏதோ ஒரு கரை படிந்த ஒரு அமைப்புல போய் சேர்றதை விட ஃப்ரெஷரா புதுசா வந்திருக்கிறவங்க குறைஞ்சபட்ச மினிமம், அதிகபட்சம்லாம் இல்லை, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த களப்பணியாளர்கள், அந்த பொறுப்பாளர்கள் அல்லது அந்த கட்சியில இருக்கக்கூடிய உறவுகள்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட இருக்கிற அந்த கனெக்ட் அங்க இருக்குமான்னு தெரியாது. இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் என்ன, இங்க இல்ல நமக்கு முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா அடுத்து நம்ம சும்மா தர முடியாது இல்ல, ஏதோ ஒரு சமூக பணி, அதுக்காக நம்ம தொகுதிக்காச்சும் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு 1008 எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருக்குல்ல. அப்போ அவங்களுடைய தேர்வாக த மினிமம் அப்படிங்கிற அளவுல சில காம்ப்ரமைஸ்களுக்கு உட்பட்டு அவங்க அந்த மாதிரியான ஒரு தேர்வு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ
தாவேக அப்படிங்கிறது ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ஆப்ஷனா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு அவங்க அதுல இணையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா நிறைய தம்பிகள் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அக்கா திமுகவுக்கு மட்டும் போயிடாதீங்க, அந்த துரோகத்தை மட்டும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்றேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ப்ராபப்ளி தாவேகாவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கலாம். நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, கொள்கை முரண்றது அங்க ஏற்படாதா? ஏன்னா முழுக்க முழுக்க தமிழ் தேசிய ஒரு கண்ணு திராவிடமா வச்சிருக்காங்க, ஒரு கண்ணு திராவிடமா வச்சிருக்கும் போது பெரியாரை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. பெரியாரா தமிழ் மொழி என்ன பேசுறாரு தெரியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அங்க முரணா இருக்கும்போது அங்க எப்படி போய் சர்வே ஆக முடியும்னு நினைக்கிறீங்க? சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தானேங்க அரசியல். நீங்க சர்வைவல் பத்தி கேட்டதுனால கருணாநிதி ஆகிட முடியாது இல்லைங்க. கருணாநிதி அவர்களா ஆக முடியலனாலுமே ஆகவும் வேணாங்க. சரியா, ஆக முடியுமா அப்படின்ற கேள்வியே இங்க வேணாம், ஆக வேண்டாம். அதை தாண்டி இங்க ஓகே, அதுக்காக நான் போய் என்ன 4 செவத்துக்குள்ள என்ன அடைச்சிக்க முடியாது. அப்போ நான் அடுத்த கடத்துக்கு போறேன். அங்க ஓரளவுக்காவது நான் நம்பக்கூடிய தத்துவத்தை, நான் நம்பக்கூடிய நேசிக்கக்கூடிய தலைவரை போற்றுவதற்கும் வணங்குவதற்கும் அதை நான் பேசுவதற்கும் ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்குமா? அதே போல நான் தூய அரசியலை, நேர்மையான அரசியலை பேசுவதற்கு ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்குமா? இந்த அடிப்படையில போலாமே அப்படிங்கிற மாதிரி தாங்க. நிச்சயமாக அது சமரசத்துக்கு உட்பட்டதுதான். சமரசம் இல்லாமல் நான் போய் தாவேகாவே இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. தாவேகால போய் என்னால் செயலாற்றிட முடியும், பணியாற்றிட முடியும்னு சொல்லி ஒரு தூய தமிழ் தேசியவாதியாக, நாம் தமிழராக இருந்தவங்க பணியாற்ற முடியாது. ஆனாலும் ஒரு சமரசத்தின் அடிப்படையில த மினிமம் வாட் ஐ கேன் டூ அப்படிங்கிற அந்த மனநிலையில அவங்க அந்த முடிவு எடுக்கலாம்னு தான் நான் பாக்குறேன். மற்றபடி கொள்கை முரண்லாம் இருக்கும், ஏங்க மனசுக்குள்ள எல்லாம் இருக்குங்க. இன்னைக்கு நாம் தமிழர் இருந்து விலகி அதிமுக போனவங்க இருக்காங்கல்ல, அவங்க மனசுக்குள்ளேயும் சில நேரங்கள்ல இது என் கொள்கையே இல்லை, என்ன பண்றது, நான் பேசித்தானே ஆகணும் அப்படி இருக்கிறவங்களும் இருப்பாங்கங்க. திமுகவுக்கு போனவங்களும் இருப்பாங்கங்க. காலகட்டத்துல அப்படியே போனது ஒருத்தர் தாங்க. இதுவா சொல்றேன், நிறைய பேர் கூட 3000 பேர் இணைஞ்சதெல்லாம் கொண்டு உருட்டுனாங்கல்ல. சரியா, நான் என்ன சொல்றேன், காலப்போக்குல அதுக்கப்புறம் அப்படியே அடாப்ட் ஆயிடுவாங்க. இது மாதிரிதான் நடக்கும். காளியம்மாள் அவர்கள் விஷயத்துல வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இது ஒரு டீசென்டான வழி அனுப்புதலா இருக்கணும் அப்படின்னு பாக்குறேன். ஒருவேளை ஐயோ அவங்க இப்ப வரைக்கும் அதிகாரப்பூர்வம் எதையும் அறிவிக்கல, ஆனா பாக்குறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. அந்த அடிப்படையில ஒரு வேளை அவர்கள் பிரிந்து செல்வதாக இருந்தாலும் அது இதுவரைக்கும் இருந்த ஒரு கசப்பான ஒரு விலகலாக தான் இருக்கும். நிறைய விலகல்கள் அந்த மாதிரியானதாக இல்லாமல் ஒரு மெச்சூர்டான ஒரு விலகலாக ரெண்டு தரப்புமே, இவங்களும் அவங்களை எதுவும் சொல்லி தாக்கி மனதளவில் காயப்படுத்தி அப்படிங்கிற மாதிரியான ஆங்கிள் இந்த சைடும் ஐடிவிங்கோ அல்லது வந்து தம்பிகளோ அவங்களும் போக வேண்டாம். அக்கா ஆறுகளும் ஒரு வேலை வெளியே போறாங்கனாலும் ரொம்ப ஜென்டிலான ஒரு பதிவு, ஒரு வழி அனுப்புதல் அல்லது ஒரு ஃபேர்வெல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப அழகான ஒரு போஸ்டோ அந்த மாதிரி போட்டுட்டு வெளியேறிட்டு அவங்க தளத்தில் அவங்க சிறப்பாக அவங்களுக்கான அரசியல் அவங்க பண்ணிட்டு இருக்கிறது அந்த மாதிரி போயிட்டா நல்லா இருக்கும். இதுக்கு மேலே அந்த அக்லியான அந்த பேட்டிகள், இந்த சன் நியூஸ், அது இதெல்லாம் பார்க்க சகிக்கலைங்க. அது அசிங்கமா இருக்கு. இதை வச்சு குளிர் காயது யாருன்னு நினைக்கிறீங்க? குணசேகரன்கள் தான் அதை வச்சு குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்காம இதை அவங்க கடந்து அழகா அவங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை நோக்கி போயிட்டாங்கனாலே அது அவங்களுக்கு நான் மகிழ்ச்சி தான், பாராட்டுகள் தான் நான் சொல்லுவேன். நிறைவா ஒரே ஒரு கேள்வி, என் கேள்வி இல்ல, உங்க வீடியோ, அதாவது உடனே தமிழால அண்ணன் சிவசங்கரன் அவர்களை நீங்க ஒரு ஆடியோ கால் இன்டர்வியூ எடுத்திருந்தீங்க. அது கீழே வந்து ஒரு கமெண்ட் தான், மக்களுடைய கேள்வி தான். நீங்க சீமான் அவர்கள்ட்ட சொல்லி காளியம்மாள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முரணை வந்து சரிப்படுத்துவீங்களா மாட்டீங்களான்னு கீழே கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. யார கேக்குறாங்க? உங்களை, என்ன தம்பி பிரியகுமார் அவர்களே அண்ணன் கிட்ட சொல்லி அக்காவோட பிரச்சனை முடிச்சு வைங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லைங்க, அண்ணன் என்னுடைய மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன். நானும் அண்ணனுடைய ஒரு பாசத்துக்குரிய தம்பியா தான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் அதை தாண்டி இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் அதிகப்படியாவே பேசிக்கிற மாதிரி, அதிகப்படியாவே தகவல்களை அல்லது செய்திகளை பகிர்ந்துக்கிற மாதிரி, அடிக்கடி பேசிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. அதுக்கு பிந்தைய காலகட்டங்கள்ல அப்படியே காரணமே இல்லாம அவரும் அப்படியே அமைதியா இருப்பாரு, நானும் அப்படியே அமைதியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான அளவுல தான் அது போயிட்டு இருக்குது. அது கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறதாகவும் நான் உணர்றேன். சில உறவுகள்லாம் பரத் கூட பிறந்த அண்ணனாவே இருந்தாலும் சரி, ஒரே வீட்டுல ரூம் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தங்கியிருந்தோம், கிச்சன் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம்னா பஞ்சாயத்து ஆயிடும். இதே கூட பிறந்த அண்ணனா இருந்து கூப்பிடுற தூரத்துல இருந்தா, நான் இந்த தெரு நீ பக்கத்து தெரு, டேய் அப்படின்னு கூப்பிட்டா நான் வரண்டா அப்படிங்கிற அளவுல டிஸ்டன்ஸ்ல இருந்தா அது நீண்ட காலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமான உறவாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். அண்ணன் சீமான் அவர்களை நான் வந்து அண்ணன் என்னோட நேரடியாக பேசணும், நான் அண்ணனோட நேரடியாக பேசணும், அவரை போய் நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான உறவுல இருக்கிறத விட எனக்கு சரின்னு படுற கருத்துக்களை சுதந்திரமா நான் தெரிவிச்சுக்கிட்டு
தார்மீகமா நான் நாம் தமிழர் கட்சியை நேசிக்கிறேன். அந்த நாம் தமிழர் கட்சின்ற கட்சி அவங்க அதிகாரத்தை என்னைக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இருந்தாலுமே இன்னைக்கு தேதிக்கு அதிகாரத்திலே இல்லைனாலும் இந்த கட்சி ஒரு பலமான ஒரு கணிசமான கூட்டத்தை தன்னகத்தே கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக இருக்கணும்னு சொல்லி நான் மனதார ஆசைப்படுறேன். அதுக்கான காரணங்கள் அவ்வளோ இருக்குது, கொள்கை ரீதியாக காரணம். அதுக்காக நான் உறுதியா என்னுடைய சப்போர்ட்டை நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அதனால அவங்களுக்காக போயிட்டு அவர்கிட்ட பேசுற அளவுக்குலாம் இல்லை. அதனால அப்படிலாம் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது பேசுறவங்க பெரியவங்க, ஏங்க எத்தனை பெரியவங்க இருக்காங்க, அவங்க பேசியிருப்பாங்க. பேசாமலாம் தொடர்ச்சி கமெண்ட் வந்தெல்லாம் நான் மக்களுக்கு கேட்டுட்டேன். ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப நன்றி பிரதர்.